வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் 2025க்கான ஹால் டிக்கெட்டை எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுங்கிற தெரிஞ்சுக்க போகிறோம். யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் 2025க்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னா, நம்முடைய அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு இல்லாதவங்க எப்படி நம்முடைய அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் எடுக்கிறது, அதுக்கப்புறமா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கூகுள் ஆர் டைப் URL அப்படிங்கிற இந்த இடத்துல நெட் எக்ஸாம் 2025 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் முதல்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இந்தியா அப்படிங்கக்கூடிய இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் முதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அட்மிட் கார்டு ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 ஷெடியூல்டு டு பி ஹெல்ட் ஆன் 31 டிசம்பர் 2025. இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கேண்டிடேட் லாகின் சொல்லிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபைல் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அந்த PDF ஃபைலை பிரிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த PDF ஃபைலோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை PDF-ஆக சென்ட் பண்ணியிருந்தாலும் அந்த PDF உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த PDF-ஓட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பின்னு. அந்த செக்யூரிட்டி பின் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே கொடுத்துருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி பின்னை பார்த்து டைப் பண்ணுங்கள். செக்யூரிட்டி பின் கேப்ஸில் இருந்தால் கேப்ஸு, ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலு, நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸ் மாற்றி டைப் பண்ண வேணாம், எரர் வரும். கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து PDF ஃபைலாக சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது ஒரு சிலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரே இருக்காது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு மெசேஜாக செக் பண்ணிங்கன்னா இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் 2025க்கான அப்ளிகேஷன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி பணமெல்லாம் கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பரை மெசேஜெலாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படி மெசேஜெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மெயிலில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நம்பரை அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜில் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க, மெயிலையும் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலே இல்லை, மெசேஜில் இல்லை அப்படிங்கிற என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து தெரியாதவங்களுக்கும் பாஸ்வேர்டு தெரியாதவங்களுக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய வழிகள். ஓகேங்களா, அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆன அந்த டேட்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஜையும் மெயிலையும் செக் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலும் இல்லை மெசேஜில் இல்லைங்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்மிட் கார்டு டிஸ்பிளே ஆகிடும். லாகின் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. செக் பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் ட்ரை அகைன்னு. அதாவது நான் கொடுத்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்பர் டைப் பண்ணது தப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பின் நம்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு நாட் அலர்டட் டில் எட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அட்மிட் கார்டு இன்னும் ரெடி ஆகாமல் இருக்குது. ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு இந்த பின் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணோன்னு என்ன ஆகிடும்னா நமக்கு அட்மிட் கார்டு டிஸ்பிளே ஆகிடும். இந்த மாதிரி எரர் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்காக தான் நான் அந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணினேன். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு அட்மிட் கார்டு இன்னும் ஜென்ரேட் ஆகாமல் இருக்குது. கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 7ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து நம்முடைய அட்மிட் கார்டை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எரர் வரவங்க பயப்பட வேணாம். நீங்கள் ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையில் கூட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும், ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து யாருமே வந்து வருத்தப்பட வேணாம். ஓகே, இந்த வீடியோ நிறைய மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறப்ப எரர் வருது, அப்ளிகேஷன் நம்பர் தெரியல, பாஸ்வேர்ட் தெரியல, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.